சகரியா 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். சகரியா 11ஆம் அதிகாரம். லீபனோனே, அக்கினி உன் கேதுரு மரங்களை பட்சிக்கும்படி உன் வாசல்களைத் திற. தேவதாரு விருட்சங்களே, முழங்குங்கள். கேதுரு மரங்கள் விழுந்ததே, பிரபலமானவைகள் பாழாக்கப்பட்டன. பாசானின் கர்வாலி மரங்களே, முழங்குங்கள். அரணுள்ள சோலை கீழே தள்ளப்பட்டது. மேய்ப்பர்களின் மகிமை அழிந்து போனபடியால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்படுகிறது. யோர்தானின் பெருமை அழிந்து போனபடியினால் பாலசிங்கங்கள் கர்ஜிக்கிற சத்தம் கேட்கப்படுகிறது. இந்த அதிகாரத்தை சகரியா எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி எந்த பின்னணியில் இவைகள் நடக்கும்னு எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையில் அவர் ஊழியத்தை செய்து முடித்த பின்பு எருசலேமை பார்த்து, அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதுற்று, அவர் இது முதல் என்னை காண மாட்டீர்கள், இந்த வீடு பாழாக்கி விடப்படும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி முடித்த பின்பு கிபி 70 ரோமர்களால் அந்த எருசலேம் பட்டணமானது, அந்த இஸ்ரவேல் தேசமானது அழிக்கப்பட்ட காரியத்தை தான் முதல் 4 வசனங்களில் ரோமர்களினால் அழிக்கப்பட்டதை குறித்து தான் இந்த 4 வசனங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை தான் அவர் சொல்றாரு, அவர்களுடைய காடுகள் எப்படிலாம் அழிக்கப்பட்டது என்று சொல்லி. லீபனோன் என்பது அவர்களுடைய காடுகளை குறிக்குது. அங்கே இருக்கக்கூடிய கேதுரு மரங்கள் எல்லாம் அழிந்து போயிடும், தேவதாரு விருட்சங்கள் எல்லாம் விழுந்து போயிடும், பிரபலமான அந்த பாழாக்கப்பட்ட பாசானின் கர்வாலி மரங்கள் எல்லாம் அழிஞ்சிரும். அரணுள்ள சோலை என்பது பாதுகாப்பான சோலையானது கீழே தள்ளப்பட்டது. முற்றிலுமாக எருசலேமை தீக்கிரையாக்கினார்கள், அவர்களுடைய தேசத்தை தீக்கிரையாக்கினார்கள். மேய்ப்பர்களின் மகிமை அப்படின்னு சொன்னால் என்னென்னா, மேய்ப்பர்களுக்கு என்னதான் பெருசாக கேட்க போகிறாங்க, நிறையா புல்லுகள் இருந்துச்சுன்னா போதும், அதுதான் அவர்களுடைய மகிமை. அந்த மேய்ப்பர்களினுடைய மகிமை, புல்வெளிகள் அழிக்கப்பட்டபடியினால் அவர்கள் அலறுகிற சத்தம் கேட்கப்பட்டது. யோர்தானின் பெருமை, யோர்தானினுடைய கரைகளில் தான் அந்த நாட்களிலே நிறைய சிங்கங்கள் வாழ்ந்த அந்த பகுதி, அடர்ந்த காடுகள் இருந்தபடினால அங்கே காடுகள் அழிக்கப்பட்ட பொழுது சிங்கம் என்ன செய்யுது, அதுவும் ஒரு கரையில் கிடந்து அது கத்திட்டு கிடக்குது, அதுவும் கர்ச்சித்து, அதுவும் பரிதாபமாக கூக்குரல் இடுகிற காரியங்கள் என்று சொல்லி இங்கே சகரியா இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்கு பின்பாக கிபி 70 சபைகள் தொடங்கப்பட்ட பின்பாக ஒரு முறை அவர்கள் தான் சொன்னாங்களே, இந்த இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகளின் மேலும் வருவதாக. கிபி 70 தீத்துராயன் என்கிற ரோம பேரரசனால முற்றிலுமாக அழிக்கப்பட்ட காரியங்கள் தான் இந்த 4 வசனங்களையும் சகரியா இயேசுவினுடைய அவருடைய முதல் வருகைக்கு முன்பாகவே என்ன செஞ்சிருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலங்களை அறிந்து கொண்டு நம்ம படித்தோன்னா நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா சகரியா தீர்க்க தரிசனம் உரைத்தது பாபிலோனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். ஆகாய், சகரியா இவர்கள் இணைந்து சேர்ந்து அவர்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையை கட்டவும், அவர்களுடைய சமூக வாழ்க்கை, அதாவது இப்போ நம்ம வாழ்கிற உடல் பிரகாரமாக இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கிறதற்கும் தான் அவங்க ஆலோசனைகளை என்ன செஞ்சாங்க, வழங்கி கொண்டிருந்தாங்க. கடந்த அதிகாரத்தில் அழகாக சொன்னார் மேசியாவை பற்றி. அவர் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வருவார்னு சொன்னாங்க, கோடி கல்லாக, அஸ்திபாரத்தின் கல்லாக, கூடார முளையாக, அதே போல் ஒரு யுத்த வில்லாகலாம் அவர் வருவார்னு சொன்ன அந்த கருத்துக்களுக்கு அப்படியே முரண்பட்ட கருத்துக்களை இங்கே என்ன செய்கிறாரு. ஆசீர்வாதமான வார்த்தைகள் போயிட்டு இருந்துச்சு, நல்லா தாங்க இருந்தது, திடீர்னு இப்படி சாபம் நிறைந்த வார்த்தைகளாக வந்துருச்சு அப்படிங்கிறது போலத்தான் கடந்த அதிகாரத்துக்கும் இந்த அதிகாரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடான கருத்துக்களை இங்கே சகரியா என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லியிருக்கிறதை பாருங்க. இந்த அதிகாரத்தில் சுருக்கமாக கேட்டிங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 2 மேய்ப்பர்களை பற்றி பேசியிருக்கிறார். 2 மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க இந்த பூமியில். இந்த 2 மேய்ப்பர்கள் எப்படி, அவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி அப்படிங்கிற காரியங்களை பற்றியும், 2 கோள்கள் சகரியா இடத்துல 2 கோள் கொடுத்து, அந்த கோள்களை பற்றி, அந்த கோள்னா குச்சியை கொடுத்து அந்த குச்சிகளின் மூலமாக அந்த ஜனங்களுக்கு செய்தி, அதாவது இவர் செய்முறையும் செஞ்சு காக்கணும், ப்ராக்டிக்கலும் செய்யணும், ஓரலும், அதாவது நம்ம இப்போ சொல்கிறோம்ல, என் பிள்ளைங்க போகிறாங்கல்ல, ப்ராக்டிக்கலும் செய்கிறாங்க, வைவானி கேள்வியும் கேட்குறாங்க. அதே போல் இவர் கேள்வி கேட்பதற்கெல்லாம் இவர் விளக்கம் சொல்லணும், செய்முறையை சொல்லணும், இப்படி செஞ்சதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற காரியத்தை சொல்லும்படியாக இந்த 2 கான்செப்டை இந்த அதிகாரத்தில் அவர் வைத்திருக்கிறதை பார்க்க. இப்போ 4 வசனங்கள் நமக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே உள்ள செழிப்புகள், அரண்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டுருச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. மரங்கள் முதற்கொண்டு விட்டு வைக்கல. மேய்ப்பர்கள் மேய்ப்பதற்கென்று
அவர்களுடைய அடிப்படை வசதியாக இருந்த புல்ல கூட என்ன செய்யலை, விட்டு வைக்கலாம். ஒரு குண்டு போட்டாங்கன்னா கிரோசமா நாகசாயினிலாம் நம்ம பார்க்குறோம், அப்படிதானே? ஆமாம், இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேடியேஷன்னால ஒரு காரியத்தையும் பயிரிட முடியல, அப்படி இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி புல்வெளிகள் எல்லாம் மகிமையெல்லாம் அழிக்கப்பட்டு போய்விட்டது என்கிற காரியத்தை குறித்து இங்கே அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். சரி, இப்போ 5ஆம் வசனம் படிங்க பாப்பா. 5ஆம் வசனம். அவைகளை உடையவர்கள் அவைகளை கொன்று போட்டு தங்களுக்கு குற்றமில்லை என்று எண்ணுகிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் சரி, இப்ப காமனா பொதுவாக ஒரு கருத்தை சொல்ற. என்ன கருத்தை சொல்றாரு? அவைகளை உடையவர்கள். அவைகளை உடையவர்கள் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது இந்த பூமியில ரோமர்கள் தான் யாரை ஆண்டு கொண்டிருந்தாங்க? இஸ்ரவேலர்களை ஆண்டு கொண்டிருந்தார்கள். ரோமர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவையே பஞ்சாயத்து பண்றதுக்கு எங்க தான் கொண்டு போறாங்க? பிலாத்துவின் இடத்துல கொண்டு போறாங்க, ஏரோதுவின் இடத்தில் கொண்டு போறாங்க. ஏரோதுவின் இடத்துல தான் கேட்கும்போது, ஏரோது ஒரு ஏதோமியன், அவன் ஒரு ஏசாயின் வம்சத்தான். ஏசா வம்சத்துல வந்த ஏரோது ராஜா, அவன் தான் இருக்கிறான் ஆட்சியில. அவன் தான் சின்ன குழந்தை அத்தனை பேரையும் 2 வயசுக்கு உட்பட்டவங்களெல்லாம் கொண்டு போடுகிறான். அப்படி அவர்களை உடையவர்கள் அப்படின்னு சொன்னா, நம்மை அடிமையாக கொண்ட புறஜாதிகளை குறித்து சொல்லப்படுகிறது. நம்மை அடிமையா வச்சிருக்கிறாங்க. இஸ்ரவேலர்களை அடிமையாய் வைத்திருந்த அந்த ரோமாபுரியர்களை பற்றி அவர்களை உடையவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களிடத்துல அவங்ககிட்ட நம்ம சிக்கணும்னா அவர்கள் நம்மளை என்ன செஞ்சிடறாங்க? கொண்டு போடுகிறார்கள். யாரும் கேட்க முடியாது. இப்போ இன்னைக்காவது மனித உரிமை கமிஷன் யாரையாவது ஒருத்தர் இன்னைக்கு ஒரு நேற்றைய தினத்தில் ஒரு ஆளை சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. திருச்சியிலே அதுலேயே ஒரு ஆளை என்கவுண்டர் போட்டிருக்கிறாங்க. உடனே கேஸ் போடுவாங்க. யார் வந்துருவா? மனித உரிமை கமிஷன். எப்படின்னு சொல்லிட்டீங்க, எதுக்காக சுட்டீங்க, என்ன யார்? அந்த நாட்களில் ஏரோது படுகொலை செய்கிறான். சின்ன குழந்தைங்க அது என்ன செய்யணும்னே தெரியாது. அப்படிப்பட்ட காரியங்களை படுகொலை செய்தா கூட யூதர்களால் ஏன் என்ன செய்ய முடியல? கேட்கும். ஏன் கொல்ற? ஏன் எங்க குழந்தைகளை பிடிச்சி 2 வயசுக்குள்ளப்பட்ட குழந்தை அத்தனையும் கொலை செய்ய? மேசியாவை இயேசுவை கொலை செய்யணும்னு தேடிட்டு அவரை கண்டுபிடிச்சு நீ செய்ய வேண்டியதான முட்டாள் ஏரோதுவே, என் குழந்தைகளையும் கொண்டு போடுகிறே? கேட்கறதுக்கு முடியல, வாய் பேச முடியாது. அவர்களை உடையவர்கள், திரும்ப படிங்க அந்த வார்த்தை, அவர்களை உடையவர்கள் தங்களுக்கு குற்றமில்லை என்கிறார்கள். யாரும் கேஸ் போட முடியாது. தங்களுக்கு குற்றமில்லை என்கிறார்கள். அவைகளை விற்கிறவர்கள் என்று சொன்னா, அங்க இருக்கிற பெருசுகள் இருக்குதுல்ல, யூதா ஜனங்கள்ல இஸ்ரவேல்ல என்ன செஞ்சிடறான்? கொண்டு வித்துறான். அவைகளை விற்கிறவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களானோம் என்கிறார்கள். வித்து நிறைய காசு கிடைக்கும். அங்கே தலைவர்களை இங்கே ஆண்டவர் மெய்ப்பர் என்று அழைக்கிறார். கொண்டு போய் பிடிச்சு கொடுத்துட்றான். இந்த வச்சுக்க நீ. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மண்டலத்தை எடுத்துக்கொண்டோம்னா, சாத்தாங்கையில் கொண்டு இன்னைக்கு ஊழியக்காரனே என்ன செஞ்சிடறான்? பிடிச்சு கொடுத்துட்றான். எப்படி சொல்றீங்க? காசு வேணும், காசு தந்த ஆசீர்வாதம். தவறான போதனைகள். நீ எவ்வளவு போடுறியோ அவ்வளவுக்கு தக்க ஆசீர்வாதம். 10 போட்டா 100, 100 போட்டா 1000, 1000 போட்டா லட்சம், லட்சம் போட்டா கோடி. அதுக்கு தான் பேசாமல் போய் கேரளாவில் லாட்ரி சீட்டு வாங்கிட்டு வந்துடுவானே. ஏக்கு ஒன்று நம்பி ஒன்றை கொண்டு தந்துட்டாங்க, வானத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கணும். தவறான போதனை. அவைகளை உடையவர்கள் சாத்தான், சத்துரு. இன்னைக்கு அவன் நம்மளை கொண்டு போட்டு நம்மளை அழித்து நாசம் பண்ணி ஒண்ணுமில்லைன்னு சொல்றான், குற்றமே இல்லைன்னு சொல்றான். அவனிடத்துல கொண்டு போய் விற்கிறார்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவரை பத்தி சொன்னா கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை தேடுவாங்க. இவங்க ஆண்டவர் பக்கம் திருப்புறதே இல்லை. கோபுரங்களின் மேலும் பேழைகளின் மேலும் மற்ற காரியங்களின் மேலும் திருப்பி தனக்கு நேராக, எதுனால எனக்கு சொல்லு, எதுனால எனக்கு எழுதி போடு, எதுனால எனக்குத்தா, 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 எனக்குத்தா. அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட தவறான காரியங்கள் அவர்களை ஐஸ்வர்யமாக்குது. சபைக்கு போறவன் எப்படிதான் இருக்கிறான்? அப்படியே ஓட்டாண்டியா தான் இருக்கிறான். போட்ட பையில போட்ட மாதிரியே தான் போயிட்டான். அவன் தான் எப்போ அப்படி இருந்தா இப்போ இப்படி ஆயிட்டானப்பா. முதல்ல ஒரு சைக்கிளில் வந்தா இப்போ கோடிக்கணக்கில் உள்ள கார்லாம் வர்றான். அப்படிங்கிற அளவிற்கு நிலைமைகள் மாற்றப்பட்டு விடுகிறது. அவர்கள் நாங்கள் ஐஸ்வர்யவானோம் என்கிறார்கள். ஐஸ்வர்யம் வித்துட்டோம். யாரு? சிக்கி இருக்கிற பூதா, விசுவாசி பூதா, அடிமைதான். வந்தான்னா கையெடுத்து கும்பிட்டுறணும், எழுந்து நின்றுணும், சல்யூட் அடிச்சிடணும், குடிஞ்சு நின்றுணும், எல்லா காரியத்தையும் செய்யணும். அப்படிதான் அடிமைகளை போல நம்மை பாவிக்கிறார்கள். அதனாலதான் பேதுரு எழுதும்போது சொன்னார், மந்தையை இருமாப்பாய் ஆளாமல். மந்தையை இருமாப்பா ஆளாது, இருமாப்பா தான் ஆளுறது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க.
கொண்டு போய் வித்துடுறான், சாத்தாங்கிட்ட வித்துடுறான். நம்ம இருக்கிற நகை எல்லாத்தையும் கலத்தி போட்டு நம்ம ஓட்டாண்டி வீட்டில் அடி வாங்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியது. எல்லாத்தையும் கலத்து போட ஆசீர்வாதம் தருவான்னா புருஷனுக்கு தெரியாமல் கலத்தி போட்டு வந்துட வேண்டியது. அப்புறம் அவர் கொள்ளுவார். என்னத்தையாவது உணர்ச்சி வசப்பட்டு கொடுக்குற காரியங்கள் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, இவ்வளோ கொடுத்தா அவ்வளோ கிடைக்குமோ, அவ்வளோ கொடுத்தா இவ்வளோ கிடைக்குமோ. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிட் ஃபண்ட்ஸ் ஏமாத்துற மாதிரி தான் இன்னைக்கு காரியங்கள் நடக்கிறது. சகரியா அந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். 4ஆம் வசனம், அடுத்த வசனம் வாங்க பார்ப்போம். விற்கிறவர்கள் ஐஸ்வர்யான் ஆகிறார்கள், அவர்கள் அந்த மேய்க்கிறவர்கள் அவைகளை மேய்க்கிறவர்கள், அதாவது விசுவாசிகளை நடத்துகிறவர்கள் அவைகளின் மேல அடுத்த நேரம் என்னையா சாப்பிடுவான்னு கூட நினைக்கிறது இல்லை. தான் வயிறு நிறைஞ்சா போதும், முதல்ல எனக்குத்தா நான் நிரப்பிக்கிட்டு அவன் எப்படி வாழ்வான், எப்படி சாப்பிடுவான், எப்படி உயிரோடு இருப்பான், அதை குறித்த கவலை இல்லை. அதுக்கு அடுத்த வசனம், தேசத்து குடிகளின் மேல இரக்கம் வையாமல் அவனவனுடைய அயலான் கையிலும் ஆமா அவன் அயலானுடைய கைகள் அவனை மாத்தி அடிச்சு நொறுக்கி அவனே செத்துருவான் அப்படிங்கிற காரியத்தை சொல்லிட்டு இப்போ சகரியாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், என்ன செய்யணும்னு சொல்லி. கொலை என்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை நான் மேய்ப்பேன். சகரியா சொல்றார், இப்போ நீங்க கொலை என்கிற அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. இப்போ இயேசுவுக்கு முன் அடையாளமா இப்போ ஒரு காரியத்தை செய்ய போறார். இப்போ அதெல்லாம் இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்குது. ஆனா என்ன நடக்க போகுது, நீ பின்வாங்கிடுவ, அப்ப என்ன நடக்க போகுது என்கிற காரியத்தை சகரியா சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரும்பொழுது, அவர் மெய்ப்பனாக வரும்பொழுது என்ன நடக்குமோ அந்த காரியத்தை நான் இப்போ உங்களுக்கு ஒரு செய்முறையா செய்து காட்ட போறேன்ப்பா. 400 வருடங்கள் ஒரு பெரிய இருண்ட காலம் வரப்போகுது, அது மல்கியாவுக்கு அப்புறம் வந்துடும். அதற்கு பின்பாக மேசியா தன்னுடைய முதல் வருகையில வருவார். அப்பொழுது உங்கள் மத்தியில என்ன சூழ்நிலைகள் காணப்படும், எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவீங்க நீங்க அப்படிங்கிற காரியத்தையும், அதுக்கு பின்பாக அங்கே அந்த கிறிஸ்துவின் காலத்துல என்ன நடக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 மேய்ப்பர்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், 2 கோள்களை உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன், குச்சிகளை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதுதான் இந்த செய்தியினுடைய முடிவு. அந்த காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ கொலையுங்கிற மந்தையாகிய சிறுமைப்பட்ட உங்களை மேய்ப்பேன். அங்கே பாவப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்கல்ல. இயேசு கிறிஸ்து போகும்போதும், இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும்போது ஆட்கள் வந்தாங்களா? திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார்னு பார்க்க மனதுருகிற மக்களும் அவர்களோடு கூட தான் வாழ்ந்து வருகிறார். அப்படிப்பட்ட கொலையுங்கிற மற்றவனால விற்கப்படுகிற என்னுடைய ஜனங்களை மேய்ப்பதற்கு நல்ல மேய்ப்பன் இல்லை, அதனால நல்ல மேய்ப்பனாக நான் வரப்போகிறேன். அதனால இயேசு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அதை இப்போ இங்க சகரியா மூலமா ஆண்டவர் அங்கே சொல்லி காட்டுகிறார். அதனால கொலைங்கிற 2 கோள்களை எடுத்துருக்கிறாரு. ஒன்றுக்கு பேர் அனுக்கிரகம் அப்படின்னு பேர் வைக்கிறார், இன்னொன்றுக்கு பேர் நிக்கிரகம் அப்படின்னு 2 பேர் வச்சாச்சு. 2 கோளுக்கு பேர், ஒன்று அனுக்கிரகம், இன்னொன்று நிக்கிரகம். அனுக்கிரகம் என்றால் அவர்களுடைய எபிரேய மொழியில் இனிமை அல்லது அழகு, நல்ல அழகா இருக்குது, இனிமையா இருக்குது என்பது அர்த்தம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ சகரியா மேய்ப்பனா வந்தாச்சு. 8ஆம் வசனத்துல இப்போ உண்மையான ஆட்களை உண்மையான ஆள் வந்துட்டான்னு வைங்களா, ஒரிஜினல் வந்துச்சுட்டான்னா டூப்ளிகேட் தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்ம ஒரு கிரைண்டர் வாங்குறோம், இவ்வளோ நாளும் டூப்ளிகேட்டே போட்டு கட்டமட்டான்னு ஆடுது. ஒரு ஒரிஜினலை வாங்கிட்டோம், போட்டு பார்த்தோன்னே சத்தமே இல்லாமல் ஓடுதுன்னா நமக்கு தெரியும், ஓஹோ ஒரிஜினல் இதுதான், அப்போ இது நம்ம வாங்குறதா ஃபுல்லாக டூப்ளிகேட்டை வாங்கி வச்சிருக்கிறோம். அதே போல 1 மாதத்திற்குள்ளாக, அந்த வசனத்தை படிங்க, 8ஆம் வசனம் நீங்க படிங்க பார்ப்போம். ஒரே மாதத்திலே 3 மேய்ப்பரையும் மதம் பண்ணினேன். இப்ப சகரியா ஒரிஜினலான மேய்ப்பரா வந்துட்டார், ஒரிஜினலா இப்ப இருக்கிறார். அவர் தான் உண்மையான பாஸ்டர், மேய்ப்பரா இருக்கிறார். 3 மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நாட்கள்ல ஆசாரியர்களையும் ஆண்டவர் மேய்ப்பன் என்றுதான் அழைத்தார். அங்கே வாழ்கிற தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் மேய்ப்பன் என்றுதான் அழைத்தார். ஆசாரியர்களையும் ஆண்டவர் மேய்ப்பன் என்றுதான் அழைத்தார். 3 பேரையும் நம்பி ஏமாந்துட்டாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியனாக அவரே வந்துட்டாரு, தீர்க்கதரிசியாக அவரே வந்துட்டாரு. மோசே சொல்றாரு, என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களில் ஆண்டவர் என்ன செய்வார், எழும்ப பண்ணுவார். தீர்க்கதரிசியாகவும் அவரே வந்துட்டாரு, ராஜாதி ராஜாவாகவும் அவரே என்ன செஞ்சிட்டாரு. 3 கேரக்டர் ஒருத்தருக்குள்ளே வச்சு கொண்டு வந்துட்டார். 3 பேரை நம்பி பார்த்தார். முதல்ல ஆசாரியர்கள்ட்ட ஜனங்களை கொடுத்து பார்த்தாரு, பாடாப்படுத்தி விட்டானுங்க. நியாயாதிபதிகள் ஆளுகிறவர்கள் கரங்களில் கொடுத்து பார்த்தாரு. தாவீது சாலமன் கொஞ்சம் நல்லா ஆண்டாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் போட்டு மாட்டி எடுத்தாரு.
நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம். அதற்கு பின்பாக தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுற தீர்க்கதரிசியை எரேமியாவெல்லாம் குடிஞ்ச தண்ணி இல்லாத குழியில கொண்டு ஆத்துறான், கொண்டு போட்டுறான், அங்க ஓடி பேர் கொண்டு போடுவேன்னு சொல்றான். அதனால இயேசுவே 3 பொறுப்புகளையும் ஏற்றவராக, பிரதான ஆசாரியராக, ராஜாவாக, தீர்க்கதரிசியாக அவரே என்ன செய்யறாரு? இறங்கி வருகிறார். சரி, இப்போ ஒரு மாதத்துல 3 மேய்ப்பரைன்னா ஆசாரியர்களுடைய காரியங்கள், தீர்க்கதரிசிகளினுடைய காரியங்கள், ஆளுகிறவர்கள், அன்னைக்கு ஆளுநர்கள் தான் இருக்கிறாங்க, அவர்களுடைய காரியங்களை நான் என்ன செஞ்சிருவேன்? அதம் பண்ணுவேன். பண்ணீங்க. என் ஆத்துமா அவர்களை வெறுத்தது. அரோசித்ததுன்னா வெறுத்தது. என்னையும் வெறுத்து. ஒரு ஆளை நம்ம வெறுக்கிறோன்னா அவங்க நம்மளை நேசிப்பாங்களா? என்ன செய்வாங்க? நீங்கள் 5 ரூபா கொடுத்தீங்கன்னா அவன் திரும்ப 5 ரூபா இல்லை 10 ரூபா தருவான். நீங்கள் ஒன்றுமே தராமல் எப்போ பார்த்தா அவன் 5 ரூபா தருவான், 5 ரூபா தருவானா ஏசிட்டே போவான். இவன் ஏன்ட்ட பிடுங்கி திங்காம்பார் அப்படின்ட்டு போவான். அப்படிதானே? ஆம், அதே போல தான் இங்கே ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆத்மா அவர்களை வெறுத்தது, அவர்கள் ஆத்மாவும் என்ன செஞ்சிருச்சு? என்னை வெறுத்து. அவன் என்னை வெறுத்துருச்சு. 3 மாதத்துக்குள்ளே நான் 1 மாதத்துக்குள்ளே நான் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன்னு அர்த்தம் என்னன்னா, 1 மாதம் என்பது எதை குறிக்குது? நம்ம சொல்லலாம், ஒரு நொட்டி போடுறத நான் இப்போ காமிக்கிறேன் பாருன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் ஆண்டவர் பேசுகிறேன். நம்ம அவரால் உண்டாக்கப்பட்டவங்க தானே. இப்போ பாரு, சீக்கிரத்தில் நான் செஞ்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுகிறது போல ஆண்டவர் இங்கே சகரியாவின் மூலமாக அந்த வார்த்தையை என்ன செய்றாரு? பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனம் வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்தாரு, கொஞ்சம் மேட்சி பார்த்தாரு, வித்தியாசமா காட்டி பார்த்தாரு. நான் தான்ப்பா ஒரிஜினல், இதெல்லாம் டூப்ளிகேட்னு சகரியா சொல்லி பார்த்தாரு. கேட்க மாட்டேங்கிறான். முரட்டாட்டமுள்ள ஜனம், கேட்க மாட்டான். எச்சரிச்சாலே அவனுக்கு பிடிக்காது. அதனால அவன் என்ன சொல்றான்? இனி அப்ப அவருக்கு மேய்ப்பருக்கே அள்ளல் தட்டி போச்சு. என்னையா இவனுங்களை சொல்லி பார்க்குறோம். 1 வருஷம் பிரசங்கம் பண்ணி பார்க்குறோம், 2 வருஷம் பிரசங்கம் பண்ணி பார்க்குறோம். எரும மாட்டில் பெய்த மலை மாதிரியே தானே இருக்கிறான், அப்படியே தானே நிற்கிறான், ஒரு மாற்றமும் இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு மனுஷன் தானே. அதனால சகரியாவுக்குள்ள என்ன வந்துருச்சு? ஒரு வெறுப்பு வந்துருச்சு. இப்ப சொல்றாரு, இனி நான் உங்களை மேய்க்க மாட்டேன், உங்களுக்கு நான் மேய்ப்பனா இருக்க மாட்டேன். சாகிறது இருக்கிறவன் இருப்பான், அதமாகிறது அதமாகட்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு ஒருவனை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவன். ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சு சாகு, உனக்குள்ளே அடிச்சு சாகு, சாவரவன் சாகு, அதமாகிறவன் அதமாக. நம்ம திட்டுவோம்லாம், சில பிள்ளைகளை சொல்லி பார்ப்போம். பிள்ளைங்க கேட்கலன்னா உடனே இப்படிதான் என்ன செய்வோம்? சாகும். அப்படிதானே? அதே போலதான் இங்க பேசுறார் சகரியா. மனித நடையில அப்படியே எழுதுகிறார், உங்களுக்கு சாகிறது சாகட்டும், அதமாகிறது அதமாகட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஒருவனுக்கு என்ன செய்ய வேண்டியதுதான்? நீங்களே சாப்பிட்டுட வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர், நான் ஆசாரியனா இருக்க மாட்டேன், மெய்ப்பனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே படிங்க. உடைச்சு போட்டேன். அனுக்கிரகம்னு ஒரு பேர் வச்சிருந்தார், இனிமை. இது எப்போ உண்டாக்கப்பட்டதை ஆண்டவர் நினைப்பூட்டுறாருன்னா, சீனாய் மலையில மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். முதலாம் உடன்படிக்கையை ஆண்டவர் உடைச்சு போட்டுட்டு 2வது உடன்படிக்கையை அவர்களோடு கூட என்ன செஞ்சாரு? எழுதினார். அதனாலதான் எரேமியா, ஏசாயாலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் தன்னுடைய வசனங்களை நம்முடைய இருதயத்துல வைத்து அதை நம்ம இருதயத்துல எழுதினார்னு பார்க்கிறோம். முதல்ல எதுல எழுதி கொடுத்திருந்தாரு? கற்பலைகள் எழுதி கொடுத்திருந்தாரு, ஏட்டு சொரக்கா. சரி, இது நம்ம கறிக்கு உதவாதுன்னு எங்கே எழுதிட்டாரு? இருதயத்திலே பிடிச்சு எழுதணும். 2வது உடன்படிக்கை. அதனால இயேசு கிறிஸ்து வந்ததே சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கல்ல, இதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். முதல் உடன்படிக்கையை முறித்து போட்டுகிறதற்கு அடையாளமா இப்ப அணுக்கிறவனி ஒரு குச்சி வச்சிருந்தாருல, அந்த குச்சியை டப்புன்னு முறிச்சிட்டார். கேட்பான், எதுக்கா தெரியுது குச்சியை எழுதிட்டு முறிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டா சொல்லுவான், மோசே மூலமா உங்க கூட உடன்படிக்கை வச்சிருந்தாருல, இயேசு வச்சிருந்தாருல, மேசியா வச்சிருந்தாருல, முறிச்சிட்டாரு. ஆண்டவர் முறிச்சிட்டாரு. முரட்டாட்டம் பண்ற, நீ முரட்டாட்டம் பண்ற, அவரையே காலி பண்ணணும்னு நீ நினைக்கிற. அதனால உடன்படிக்கையை முறித்து போட்டார். படிங்க, கீழே வாங்க. அந்த நாளில் அது அற்று போயிட்டு உடன்படிக்கையை முறிச்சாச்சு. 2 பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க, அக்ரிமெண்ட் உடைஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனா மத்தவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஓஹோ இவனு ஏதோ நிறைய அட்டகாசம் பண்ணியிருக்கான், முரட்டாட்டம் பண்ணியிருக்காங்க. அதுலயும் கொஞ்சம் நல்லவங்க இருப்பாங்களா, மீந்து இருக்கிறவர்கள், அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது கர்த்தருடைய வார்த்தை என்று. கீழே வாங்க, அடுத்த வசனம். இப்போ கூலி கேட்கிறார். யாரு? சகரியா கூலி கேட்கிறார். உங்க பார்வைக்கு நலமா கண்டா எனக்கு மேய்ப்பனா இருந்தல்லப்பா, கூலி கொடுங்க. அதுக்கு கூலி கொடுக்குறாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க. கூலி தர விருப்பம் இருந்தா தாங்க, இல்லைன்னா இருக்கட்டும்.
ஆனால் எனக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லைங்க, கூலியை தந்துடுங்க அப்படின்னு கேட்குறேன். எங்கள் மேய்ப்பனா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, போதான் முரட்டு ஆடாக இருக்குது, முட்டுது என்ன, அதனால் வேண்டாம் கூலி தந்துரு அப்படின்னு கேட்குறேன். சரி. அப்படியே எனக்கு 30 வெள்ளி காசு கொடுத்தாங்க. அதை குயவனிடத்துல எரிஞ்சிரு. மேன்மையான மதிப்புனா வஞ்ச புகழ்ச்சி. ஓ, எனக்கு இவ்வளவு மரியாதை தாரியா, செருப்ப கலத்தி அடிச்சிருப்பான். நம்ம பட்டுட்டு வெளியே எப்படி சொல்லுவோம், என்ன எனக்கு இவ்வளவுதான் மரியாதை தாரியா அப்படின்னு கேட்கறது போல ஆண்டவர் சொல்லும். 30 வெள்ளி காசு. ஒரு மனுஷன் ஒருத்தங்கிட்ட அடிமையாக இருந்தான்னு சொன்னா, அதில் ஒரு பெண் ஒருத்தங்கிட்ட அடிமையாக இருந்தான்னு சொன்னால், தெருவில் போகும்போது மாடு முட்டி செத்து போயிட்டான்னா, அந்த எஜமானுக்கு அந்த அடிமையின் விலை காசாக அவங்க 30 வெள்ளி, அதான் ரொம்ப சீப்பான வேலை, 30 வெள்ளி காசு அந்த அடிமைக்கு கொடுத்தா போதும். எஜமான்ட்ட உன் வேலைக்காரனை, உன் வேலைக்காரி அடிமையை, அந்த மாடு ஏன் மாடு முட்டிட்டியா, அதனால் 30 வெள்ளி காசு வச்சுருந்தா சட்டம் ஓகே, குற்றம் கிடையாது, முடிஞ்சிடும். அதே போல் இயேசு கிறிஸ்துவுக்கு, சகரியாவுக்கு இப்போ எவ்வளோ, சகரியா இயேசுவுக்கு முன்னடையாளமாக தன்னை நிறுத்தி காமிக்கிறார். எவ்வளோ வெள்ளி காசு கொடுக்குறான்? 30 வெள்ளி காசு. யூதாசுகிட்ட எவ்வளோ வெள்ளி காசு கொடுத்தான்? 30 வெள்ளி காசு. இயேசுவுக்கு அப்போ எவ்வளோ விலை கொடுத்துருக்குறான்? ஒரு அடிமையின் விலை, ஒரு அடிமையின் விலையை கொடுத்து. உன்னை ஆண்டவர் சொல்கிறார் சகரியாவை பார்த்து, அதை என்ன செஞ்சிரு, குயவனிடத்தில் எரிந்து விடு. குயவன்கிட்ட கொண்டு போய் தூக்கி போட்டுறா, தூக்கி எரிஞ்சிரு. ஏன் அப்படின்னா மத்தேயு 27ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க, 12ஆம் வசனம் படிங்க, முடிச்சிடறேன், ஏன்னா 5 நிமிஷத்தில் முடிச்சு. மத்தேயு 27, 9, 12. கிரயமாக 30 வெள்ளி காசை எடுத்து குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று நிறைவேறிற்று. 12. பிரதான ஆசாரியரும் மூப்பரும் இல்லை வேண்டாம், 12 இல்லை, சரி ரைட், 27, 9 தானே படிச்சிங்க. சரி, இப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா, யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தாச்சு, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ இவனுக்கு குத்தம், 3.5 வருஷம் அவர் கூட ஊழியம் செஞ்சுட்டானே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தா என்னமோ பண்ணிட்டு விட்ருவாங்கன்னு நினச்சேன், அவருக்கு தீர்ப்பு, சிலுவையில் அறையக்கூடிய தீர்ப்பு உண்டாயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிரதான ஆசிரியர்கள் இடத்துல அந்த காசை கொண்டு ரிட்டர்ன் கொடுக்குறான். நான் தெரியாமல் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன், அந்த காசை திரும்ப வாங்கிடுங்க. அவன் வேண்டான்ட்டான், ஓன் பாடு தெரிஞ்சு போச்சு, இது ரத்த சம்பந்தமானது, ஒரு ரத்த பலி வாங்கிடுச்சு, இந்த காசு நீ வச்சுக்கோ. தூக்கி ஆலயத்தில் எரிஞ்சிட்டான். வேகமாக போய் நாண்டு கொண்டு செத்தான் யூதாஸ் காரியத்தை, தூக்கு போட்டு செத்துட்டான். இப்போ அந்த காசு அங்கே கிடக்குது, ஆலயத்தில் எரிஞ்சு கிடக்குது. இதை கொண்டு போய் காணிக்க பெட்டிகளை என்ன செய்ய முடியாது, போட முடியாது. உடனே பார்த்தாங்க, புறஜாதிகளுக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு லேண்ட் வாங்க வேண்டியது, அதான் எழுதியிருக்குது மத்தேயு. லேண்ட் வாங்குறதுக்காக இந்த 30 வெள்ளி காசை கொண்டு போய் குயவன் இடத்துல, ஒரு குயவன்கிட்ட தான் லேண்ட் இருக்குது, அங்கே கலர லேண்ட் அவன் தான் வச்சுருந்துருக்கிறான். அந்த குயவன் இடத்துல 30 வெள்ளி காசுக்கு ஒரு லேண்ட் என்ன செஞ்சுருக்கிறாங்க, முடிச்சிருக்கிறாங்க. சகரியா வாழ்ந்து 400 வருடங்கள், மல்கியா தீர்க்க தரிசனம் சொல்லி கிட்டத்தட்ட 400 வருடங்கள் கழித்து நடக்க போகிறத ஆண்டவர் சகரியாவின் மூலமாக என்ன செய்கிறார், எனக்கு விலையாக கொடுத்த காசை புறஜாதிகளை அடக்கம் பண்ணுற கலர தோட்டம் வாங்குறதுக்கு தான்ப்பா இவன் பயன்படுத்துவான். அதனால் சகரியாவே இந்த காசை எங்கே ஏறி, குயவனிடத்துல. எவ்வளவு துல்லியமாக பேசுகிற ஒரு ஆண்டு, எவ்வளவு தெளிவாக பேசுகிற ஒரு ஆண்டு. இதை அதுக்கு தாயா பயன்படுத்துவான் அப்படின்னா, உண்மையிலேயே அதற்காகத்தான் என்ன செய்கிறாங்க, அதை பயன்படுத்துகிறதை மத்தேயு எடுத்து எழுதுகிறதை நம்ம பார்ப்போம். அடுத்த வசனம் வந்திருக்க பார்ப்போம், நேராயிரும். சகோதர கட்டை 2 பேரையும் ஒன்று சேர்த்துலானே வந்திருக்கிறாரு இயேசு. 2 காரியத்துக்கு வந்திருக்கிறாரு. உடன்படிக்கை பண்ணியிருந்தோமே, தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஒரு அக்ரிமெண்ட் என் பிதா போட்டு வச்சிருக்கிறாரு, சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, முறிச்சிட்டாரு, முறித்து போட்டார். உடன்படிக்கையை முறிச்சு போட்டாச்சு. இப்போ 2 பேர் யூதா இஸ்ரவேல் கிடக்கிறான். 2 பேரையும், அதாவது நிக்கிரகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நிக்கிரகம் என்கிற வார்த்தைக்கு நான் அவர்களை ஐக்கியப்படுத்துவேன், அவங்கள ஒன்னா கட்டிடுவேன், சேர்த்துடுவேன். ஐக்கியம், நிக்கிரகம் என்பது ஐக்கியம். எபிரேய மொழியில் அவர்கள் நிக்கிரகம் என்கிற வார்த்தைக்கு ஐக்கியம் என்று வைத்துள்ளேன். 2 பேரையும் இணைச்சிடலான்னு வந்தேன், ஆனால் இவங்களை என்ன செய்ய முடியறதில்லை, இந்த நாட்களில் என்னால் இணைக்க முடியாது. அதனால் அந்த கோலையை என்ன செஞ்சுட்டாரு, முடிச்சு போட்டார்.
உடன்படிக்கையும் முறிச்சு போட்டார். ரெண்டா சேர்த்துடலாம், ரெண்டா பிரிஞ்சு கிடந்தானே, 2 பேரும் ஒன்றா சேர்த்துடலான்னு பார்த்தேன். அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டே கிடக்கானே, சேர்த்துலான்னு பார்த்தா ரெண்டும் ஒன்று அங்கே திரும்புது, ஒன்று இங்கே திரும்புது. அதனால என்ன செய்ய முடியாது, உடைச்சு போட்டேன். இப்போ செய்ய முடியாது. அதுக்கு அடுத்த வசனம் வாங்க போ. நீ மதியற்ற ஒரு மேய்ப்பனுடைய ஆயுதங்களை இன்னும் எடுத்துக்கொள். இதோ நான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனை எழும்ப பண்ணுவேன். நான் இது இப்போ அடுத்த ஆளை பேசுகிறேன், 2வது மேய்ப்பன். இதுக்கு முன்னாடி இப்போ சகரியா நான் வேலைக்கு இருக்கலன்னு சொன்னார்ல, எனக்கு மேய்ப்பன் தொழில் வேண்டான்னார்ல, இயேசுவும் அதே போல் சொன்னார் தெரியுமா? அந்த ஒரு வசனம் மட்டும் படிக்க பார்ப்போம். மத்தேயு 23வது அதிகாரம் இது 38-39 படிங்க. மத்தேயு 23, 38, 39. உங்க வீடு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லுகிற வரையிலும் இது முதல் என்னை இனிமே நான் உங்களுக்கு மேய்ப்பனா இருக்க மாட்டேன். மனதுருகிற மேய்ப்பனாக வந்த இயேசு சொல்லிட்டாரு, நீங்க கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற வரையிலும் இது முதல் என்ன செய்ய மாட்டீங்க. சகரியா சொன்ன மாதிரி தான், மேய்ப்பன் தொழில் எனக்கு வேண்டாம். இயேசு அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்கிறார் இந்த பூமியில இருந்து போகும்போது. அதனாலதான் இன்னும் இஸ்ரவேலர் தூங்கிட்டே இருக்கிறான். லேசா எழுப்பி விடக்கு வந்தாரு, அரைகுறையில எழும்பி ஓனாய்மாய் எழும்பி அவரை ஒரு ஆட்டுக்குட்டியை சிலுவையில அரைகிறது போல அரைஞ்சி சிதைச்சிட்டான். தூக்கத்துல கிடந்தான். 400 வருஷம் தூக்கம். மல்லிகா சொன்ன பிறகு 400 வருஷம் தூக்கம். செய்தி கொடுத்து எழுப்பினார். கொஞ்சம் பேர் எழுப்பிட்டான். அரைகுறை தூக்கத்துல எழுப்பினவன் பார்த்தா ஆட்டுக்குட்டிலாம் வந்திருக்கு. இப்போ எழுப்பின ஆளு பூரா ஓனாய் ஆண்டவரை கொண்டு போய் அந்த சிலுவையில அரைஞ்சி கொண்டு போட்டார். அதான் மல்லிகாவில் படிக்க போகும். சிதைத்து விட்டார்கள் சிலுவையில். இப்போ இயேசுவன் சொல்லிட்டார், இந்த வீடு பாழாக்கி விடப்படும். நீங்க என்ன பார்த்து கர்த்தரின் நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லுகிற வரையிலும் இனிமே என்ன செய்ய மாட்டீங்க. சகரியா என்ன செஞ்சாரோ அதை அப்படியே இயேசு பிரதிபலிக்கிறத பார்க்கணும். சகரியாவை முன்னடையாளமா செய்ய வைத்தார். மேய்ப்பனா இருந்தார். மேய்ப்பனுக்கு கூலி கேளுனாலும் கேட்டான். இனிமே மேய்ப்பனா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் எப்படியோ போவான். இந்த வீடு பாழாக்கி விடப்படும் மாதிரி அவங்க சொல்லிட்டாரு. எவன் சாகணும்னு நினைக்கிறேன், எவன் அதமாக நினைக்க, எவன் ஒருத்தன் அடிச்சு போகணும்னு நினைக்க, போய்க்கோ. அதே போல இயேசுன்னு சொல்றான், இந்த வீடு பாழாக்கி விடப்படும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிற வரையிலும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தீர்ப்பு எழுதிட்டு போயிட்டுதான் இப்ப 2வது மேய்ப்பனை அடையாளம் காட்டுகிறார். கள்ளனை அடையாளம் காட்டுறார். அவனுடைய குணங்கள் மட்டும் படிக்க ஜோம் பண்ணி. ஒரு மேய்ப்பனை உபத்திரவ காலத்திலே, மகா உபத்திரவ காலத்திலே எழும்ப பண்ணுவேன். அவன் அதமாகிறவைகளை பராமரிக்காமலும், எங்கேயாவது காணாம போச்சுன்னா தேட மாட்டான், அதை தேடாமலும், நொறுங்குண்டதை குணமாக்காமலும், இளைத்திருக்கிறத ஆதரிக்காமலும், ஆமா, ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளமே இல்லை. நல்லா திங்கணும், வயிறு நிறைய திங்கணும். காணாம போன ஆடை பார்க்க மாட்டான், அதமாய் போகிறத பார்க்க மாட்டான், அது சிதறண்டு கிடக்கிறத பார்க்க மாட்டான், உடம்பு சரியில்லாம இழைச்சி போய் இருக்குத, சாப்பிடாம மெலிஞ்சிக்கிட்டே இருக்குத, அதுக்கு என்ன வைத்தியம் பார்க்கணும் அதுவும் பார்க்க மாட்டான். ஒரு காரியத்தையும் செய்யாம நல்லா கொளுத்ததை பிடிச்சி அடிச்சு என்ன செய்ய வேண்டியது, சாப்பிடுகிற வேலை. யார் வேலைன்னா அந்தி கிறிஸ்துவின் வேலை. அதனாலதான் இயேசு மேய்ப்பனாக தன்னை அறிமுகப்படுத்தும் போது சொல்லிட்டார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்ன அந்த காரியம் தான் அப்படியே நடக்கும். உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தில் அவன் உங்களை இவ்வளவாய் கொடுமைப்படுத்துவான். நான் ஒரு நல்ல மேய்ப்பனாக வந்தேன், என்னை பிடிச்சி ஆட்டுக்குட்டியை சிலுவையில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சிட்டிங்கல்ல, உங்களுக்கு இன்னொரு மேய்ப்பனை கொடுக்குறேன், அவன் உங்களை என்ன செய்வான்னு பாருங்க அப்படிங்கிற காரியத்தை தான் மகா உபத்திரவ காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனையாய் வேதனைப்படுவார்கள் என்கிறத சகரியா இனிமே இது நடக்க போகுது அதை முன்னறிவித்து எழுதியிருக்கிறாரு. அந்த கிறிஸ்துக்குள்ள அழிவை கடைசி வசனத்தில் சொல்லி முடிச்சிடறாரு. அதையும் படிங்க. மந்தையை கைவிடுகிற அபத்தமான மேய்ப்பன் அந்த கிறிஸ்துவுக்கு ஐயோ. பட்டயம் அவனுடைய புயத்தின் மேலும் அவனுடைய வலது கண்ணின் மேலும் இறங்கும். அவன் புயம் முழுவதும் சூம்பி போன அர்த்தம் என்னன்னா, அவன் பலனே இல்லாம ஆயிடுவான். கை நல்லா இருந்தா வேலை செய்யலாம், சூம்பிருச்சுன்னா என்ன செய்ய முடியும், அப்படி தொங்கிட்டு தான். புயம் முழுவதும் பலன் இல்லாம போயிடும். 3 வருஷம் தான் பயங்கரமா இருப்பான், உலகத்தை ஆளுவான், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, அந்தி கிறிஸ்து அப்படின்னு பயங்கரமா இருப்பான். 3 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான், சூம்பி போச்சு. 2 பேரை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவாரு, ஒருத்தரை பிடிச்சி பாதாளத்தில் அடைச்சிருவார். அவனுடைய கண்கள், வலது கண்களும் குருடாய் போன அவனுக்கு என்ன எதிர்காலமே இல்லை, முடிஞ்சு போச்சு. இந்த உலகத்தில் அவனுக்கு எதிர்காலம் இல்லை. பலன், கைகளின் பலன் இல்லை,
பார்வை இல்லை. என்னமோ அவனுக்கு ஃபியூச்சர் கிடையாது. இப்போ தெரியும், கேட்டிங்கன்னா சொல்லுவான், எனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு வர எவனை விழுங்கலாமோ என்று நான் சுற்றி வகை தேடி திருக்கிறேன். நீங்கள் வேணால் தூங்கிடுறீங்க, அவன் தூங்க மாட்டான். 24 மணி நேரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். பிஸியான ஆள். கொஞ்ச காலம் உண்டு நீ, அதுக்கப்புறம் அவனுக்கு எதிர்காலமே என்ன செய்யாது தெரிஞ்சிடும். நரகத்தோடு எனக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவார். அங்கே கிடந்து ஐயோ பொய்யோன்னு நான் நினச்சேன், நான் பிடிச்ச ஆட்கள் கூட கிடந்து நானும் கத்த வேண்டியது. அப்படிப்பட்ட சகரியா இந்த தீர்க்க தரிசனை முறைக்கிறார். 2 கோள்கள், 2 குச்சி, 2 குச்சியை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்குறேன், உனக்கு இந்த மேய்ப்பன் வேணுமா? நானோ ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். என்கிட்ட வந்துருன்னு கேட்குற ஒரு ஆண்டவர், நல்ல மேய்ப்பனாக நம்ம எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவர். இன்னொரு ஆள் யாரு? நல்லா ஆசையாக கூடுவான், நல்லா விருந்து தரேன்ப்பா, அதை தரேன் இதை தரேன், கண்களுக்கு நல்லா விருந்தளிப்பான். நீ அவங்ககிட்ட போய் மயங்கி கிடந்தான்னா உன்னை ஒரு நாள் நல்லா கொழுக்க வச்சு என்ன செஞ்சிருவான்? கறிக்கு வெட்டிடுவான். அதனால் சாத்தான் இடத்துல செல்லாமல் தேவனை சார்ந்து வாழ வேண்டும் என்று இன்றைக்கு சபையாக இருக்கிற நமக்கு என்ன செய்யப்படுகிறது? போதிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு புதிய உடன்படிக்கை, அதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார். புதிய இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை, அதை நம்ம முறிச்சு போட்டோன்னா தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து நம்மை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி என் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாக இருக்கிறான். உடைச்சி போட்டோன்னா கொடிதான ஆக்கினை நம்ம மேலும் தண்டனை, நரக தண்டனை வரும். அப்படிங்கிற காரியத்தை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற காரியம், இயேசுவாகிய நல்ல மெய்ப்பனை என்ன செய்து கொள்ளணும்? சாத்தானாகிய அந்த மந்தையை கைவிடுகிற மேய்ப்பனை விட்டு வாழும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறது.